அனைவருக்கும் வணக்கம். நாம் அகப்பை சித்தர் பாடி அருளிய ஞான கருத்துக்கள் பொதிந்த நல்ல பல பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். பிருத்திவி பொன்னிறமே அகப்பே பேதமை அல்லவடி, உருவது நீரடியோ அகப்பே உள்ளது வெள்ளையடி. ஏதோ இரண்டு நிறங்களை சொல்லுகிறார், பொன்னிறம் மற்றும் வெண்மை நிறம். இந்த இரண்டும் பஞ்சபூதத்திற்காக சொல்லப்பட்டதா, தண்ணீர் என்பது வெள்ளை நிறம், மண் என்பது பொன்னிறம் என்பதாக அவர் சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்வதா? நிச்சயமாக இல்லை. யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடும் போது அண்ணாக்கு பாதை வழியாக ஜீவசக்தியாய வாயுவை உருவமத்தியத்தை நோக்கி செலுத்தி அங்கே நிலைநிறுத்தும் போது ஆரம்பத்திலே ஒரு இருள் என்பது ஏற்படும். அதன் பிறகு அந்த இருளிலே ஒரு மெல்லிய வெளிச்சம் ஏற்படும். அந்த மெல்லிய வெளிச்சம் என்பது முதலிலே சிறிது மஞ்சளாகவும் அதன் பிறகு மெல்ல மெல்ல வெண்மை நிறமாகவும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த உருவமத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய லலாடக்கண் அல்லது மூன்றாவது கண், பிரம்மபீடம் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்த உருவமத்தியத்திலேதான் இப்படிப்பட்ட காட்சிகள் தென்படும். யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒருவர் யோக பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உருவ மத்தியத்திலே தென்படக்கூடிய காட்சிகள், இவை பற்றியதான புரிதல் இருந்தால்தான் பயிற்சியிலே நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை சரியானது என்கிற புரிதல் ஏற்படும். இந்த புரிதல் என்பது இல்லாமல் போய்விட்டால் ஏதோ தெரிந்தது ஏதோ தென்பட்டது என்று போய்விடும். பயிற்சியிலே நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடக்கூடும். உருவ மத்தியத்திலே மனதை நிலைநிறுத்தி யோக பயிற்சியை செய்யும் போது வெண்ணிறம் அல்லது பொன்னிறம் என்பது தென்பட ஆரம்பித்தால் நாம் உருவ மத்தியத்திலே மனத்தை ஒடுக்கி இருக்கிறோம், உருவ மத்தியத்திலே மனம் ஒடுங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தேயு செம்மையடி அகப்பே திடனது கண்டாயே, வாயு நீளமடி அகப்பே வான்பொருள் சொல்வேனே. பிருத்திவி என்கிற மண் மற்றும் நீர் என்கிற குருதி, அதாவது பருவுடல், அதற்கு அடுத்தபடியாக குருதி ஓட்டம் ஆகிய இந்த இரண்டும் ஆரம்பத்திலே ஒடுக்கம் பெறும் என்பதாக இங்கே அகப்பை சித்தர் குறிப்பிடுகிறார். யோக பயிற்சி செய்யும் போது உடல் ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அசையாது சிலை போல அமர பழகிவிட்டால் மண் தத்துவம் என்கிற இந்த உடல் தத்துவம், அதாவது பஞ்சபூதத்திலே மண் என்பது கட்டுப்பட்டுவிடும். உங்களுக்கு உடல் அசையாமல் இருந்து மண் தத்துவம் கட்டுப்பட்டு விட்டது என்றால் உருவ மத்தியத்திலே இளமஞ்சள் நிறத்திலே ஒரு ஜோதி பிரகாசம் தெரிய ஆரம்பிக்கும் என்று குறிப்பிடுகிறார். அதன் பிறகு உடலின் வெப்பம் என்பது கட்டுப்படுத்தப்பட்டு புதிய வெப்பம் உருவாக்கப்பட்டு, அதாவது சுத்த உஷ்ணம் என்பது உருவாகிவிட்டால் இந்த இளமஞ்சள் நிறத்திலே தென்பட்ட காட்சி என்பது வெள்ளை நிறமாக மாறும் என்று குறிப்பிடுகிறார். அதன் பிறகு பயிற்சியின் போது உடலிலே வெப்பம் அதிகரிக்கிற காரணத்தால் இந்த வெளிச்சம் என்பது செம்மை நிறமாக மாற ஆரம்பிக்கும். இது நெருப்பாக ஜீவசக்தியாகிய வாயு பஞ்சபூத ஒடுக்கத்திலே மாற்றம் பெற்றிருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று குறிப்பிடுகிறார். அதன் பிறகு இன்னமும் தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது நீல நிறத்திலே இந்த காட்சி மாறவும் செய்யும். இந்த மாற்றம் என்பது வாயு என்பது ஒடுங்குகிறது என்பதற்கான அடையாளமாகிறது. ஆகாயம் என்பது நிறமற்று காணப்படும். அப்போது எல்லாம் மறைந்து ஒரு வெறுமையான நிலை இருக்கும். இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம். நன்கு ஆழ்ந்து உறங்கி இருக்கக்கூடிய ஒருவர் உறக்கம் விழித்து எழுந்திருந்த போது உடனடியாக இந்த உலக விடயங்கள் நினைவுக்கு வராமல் சிறிது நேரம் பிரமை பிடித்தது போல அமர்ந்திருந்து அதன் பிறகு இயல்பு நிலைக்கு திரும்புவார். அதுபோல யோக பயிற்சியிலே புருவ மத்தியத்திலே மனதை குவிக்கக்கூடிய பயிற்சியை செய்யும் போது மனம் குவிய ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட நிற மாற்ற காட்சிகள் எல்லாம் தென்பட ஆரம்பிக்கும். இவற்றை உங்களுடைய பயிற்சியின் போது எந்தெந்த பஞ்சபூதங்கள் ஒடுங்கி இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கு
கருவியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக அகப்பேய் சித்தர் இங்கே குறிப்பிடுகிறார். வானம் அஞ்சடியோ அகப்பேய் வந்தது நீ கேளாய், ஊனம் அது ஆகாதே அகப்பேய் உள்ளது சொன்னேனே. 4 நிலைகளை சொல்லிவிட்டார். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு ஆகிய 4 சொல்லிவிட்டார். இறுதியாக ஆகாய தத்துவத்தை சொல்லுகிறார். இந்த ஆகாய தத்துவம் என்பது வரும்போது இந்த 5 வர்ணங்களும் கலந்து காணப்படும் என்று குறிப்பிடுகிறார். எப்படி மழை பொய்து நின்றான பிறகு வானவில் காட்சி ஏற்படுகிறதோ அதுபோல பஞ்சபூதங்கள் ஒன்றுக்குள் ஒன்று மெல்ல மெல்ல ஒடுங்கி உருவ மத்தியத்திலே ஆகாய தத்துவம் என்பது ஏற்படும் போது 4 நிறங்களின் கலவையாக ஒரு காட்சி தென்படும், அல்லது வேறு ஒரு விதமான பிரகாசம் தென்படும். இதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இதை அனுபவத்திலேதான் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அகப்பேய் சித்தர் குறிப்பிடுகிறார். ஊனமது ஆகாது. இப்படி ஒடுங்கிவிட்ட காரணத்தால் மற்ற தத்துவங்கள் ஏதுமில்லாமல் ஆகிவிடுமா என்றால் இல்லை. பஞ்சபூதங்கள் ஒன்றுக்குள் ஒன்று ஒடுங்கி இருக்கின்றன என்பதை பொருளாகிறது. மண் நீரிலே ஒடுங்குகிறது, நீர் நெருப்பிலே ஒடுங்குகிறது, நெருப்பு காற்றிலே ஒடுங்குகிறது, காற்று ஆகாயத்திலே ஒடுங்குகிறது என்பதுதான் இதற்கு பொருளை அன்றி வேறல்ல. யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் பயிற்சியின் போது உருவ மத்தியத்தில் இப்படிப்பட்ட வர்ணஜால காட்சிகளை காண்பார்கள் என்பதை சொல்வதற்காகவும் புரியப்படுத்துவதற்காகவும் தான் இவற்றை இங்கே அகப்பேய் சித்தர் சொல்லியிருக்கிறார். அகாரம் இத்தனையும் அகப்பேய் அங்கென்று எழுந்ததடி, உகாரம் கூடியடி அகப்பேய் உருவாகி வந்ததடி. இவையெல்லாம் எப்படி வந்தன? நான் பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். அகப்பேய் சித்தர் சொல்லியதைப் போல வெண்மை நிறம், பொன்னிறம், நீல நிறம், செம்மை நிறம் ஆகிய நிறங்கள் எனக்கு உருவ மத்தியத்திலே காட்சியாக தென்பட்டன. ஆனால் இவை எப்படி வந்தன என்பதை நான் தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டேன் என்றால் பயிற்சி முழுமை பெறாது. இவையெல்லாம் எப்படி காணும், எப்படி இவற்றை காண்பது, இந்த அனுபவத்தை எவ்வாறு பெறுவது என்றால் அதற்கும் அகப்பேய் சித்தர் வழி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அகாரம்தான் இத்தனைக்கும் காரணமாக எழுந்தது என்று குறிப்பிடுகிறார். அகாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலை தான் இதற்கு காரணம். சந்திரகலை என்பது வாலாயமாக சூரியகலையிலே சென்று சேருகிறது, குவிகிறது, ஒடுங்குகிறது. சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டின் ஒடுக்கம், சேர்க்கை, அழுத்தம், சுழற்சி இவைதான் சகல காட்சிகளையும் உருவாக்குகின்றன. அங் என்று அகாரம் உருவ மத்தியத்திலே நின்று ஊன்றி ஒடுங்குகிறது. அப்படி நின்று ஓங்கி ஒடுங்கும் போது உகாரம் தாமாகவே அதனோடு லயமாகி சுற்றி சுழல ஆரம்பிக்கும். இந்த வாயுவின் சுழற்சி, கதாகதம், நடனம் என்பதுதான் சிவபெருமானின் திருத்தாண்டவம் என்றும் அழைக்கப்படுகிறது. சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் ஈசனின் 2 பாதங்கள் என்பதாகவே சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள். அவற்றுக்கு கால்கள், பாதங்கள் என்றே பெயர். சந்திரகலை சூரியகலை ஒன்றாக இணைந்து உருவ மத்தியத்திலே ஒடுக்கம் பெற்றால்தான் இங்கே இதுவரையிலும் நாம் சொல்லி வந்த பொன்மை நிறம், வெண்மை நிறம், செம்மை நிறம், நீல நிறம் ஆகிய நிறங்கள் காட்சிக்கு வரும் என்பது பொருளாகிறது. யோக பயிற்சி செய்வது பெரிதல்ல. அந்த பயிற்சியை செய்யும் போது என்ன எல்லாம் நடக்கிறது, என்ன செய்தால் நாங்கள் பெற்ற அனுபவத்தை நீங்கள் பெற முடியும் என்று சித்தர் பெருமக்கள் சரியாக புரிந்து விளங்கி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே வரிசையில் தான் அகப்பேய் சித்தரும் கூட இங்கே நமக்கு சொல்லி இருக்கிறார். மகார மாயையடி அகப்பேய் மலம் அது சொன்னேனே, சிகார மூலமடி அகப்பேய் சிந்தித்துக் கொள்வாயே. மாயை இவை எல்லாமே மகாரம் என்று அழைக்கப்பட்ட உருவமத்தியம் செய்யக்கூடிய மாயை, மாயாஜாலம். இது எப்படி மாயாஜாலமாகும்? அனுபவத்திலே நாம் காணக்கூடிய காட்சியோடு இவற்றை ஒப்பிட்டு பார்க்கலாம். திரைப்பட காட்சிகளை பார்ப்பதற்காக திரை அரங்கங்களுக்கு செல்லுகிறோம். அங்கே வெள்ளை திரை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரையிலே ஒளிக்காட்சி என்பது காட்டப்படுகிறது. வெள்ளை திரைக்குள்ளே எண்ணற்ற வர்ண ஜாலங்களோடு காட்சிகள் விரிகின்றன. நம் மனம் கவர்ந்த நாயகன், நாயகி நடிக்கிறார்கள். பலவிதமான உணர்ச்சிகள்
அந்த வெள்ளைத்திரையிலே நமக்கு கொடுக்கப்படுகின்றன. காசியம், துக்கம், கோபம், ஆக்ரோஷம், ஆனந்தம், களிப்பு, காமம், துடிப்பு, இப்படி பலவிதமான மனக்கிலேசங்கள் அந்த சலன காட்சியிலே நமக்கு ஏற்படுத்தப்படுகின்றன. காட்சிகள் முடிந்தான பிறகு அந்த திரை வெள்ளையாகவே நீடிக்கும். அதுபோல இவை எல்லாமே புருவ மத்தியம் என்று அழைக்கப்பட்ட வெள்ளை திரையிலே நடைபெறக்கூடிய மாயாஜால காட்சிகள் என்று அகப்பேய் சித்தர் குறிப்பிடுகிறார். இவை மாயைகள் தான். ஆனால் இந்த மாயைகள் தான் எல்லாவற்றுக்கும் மூலமாகவும் தொடக்கமாகவும் இருக்கின்றன என்று அகப்பேய் சித்தர் குறிப்பிடுகிறார். புருவ மத்தியத்திலே தென்படக்கூடிய இந்த காட்சிகள் மாயைதான், அதை நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் இந்த மாய காட்சிகள் தான் நீங்கள் ஜீவனை நோக்கி பயணப்படுகிறீர்கள் என்பதை புரியப்படுத்தக்கூடிய தொடக்க புள்ளியாக இருக்கின்றன, அதாவது மூலமாக இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது சிகாரம் அல்லது மகாரம் என்று அழைக்கப்படக்கூடிய புருவ மத்தியம்தான் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறது. ஆதியும் அந்தமுமாக இருக்கிறது. ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறது. இங்கே இருந்துதான் நம்முடைய இயக்கம் தொடங்குகிறது. இங்கேதான் நம்முடைய இயக்கம் முடிவு பெறுகிறது. புருவ மத்தியத்திலிருந்து ஜீவசக்தியாகிய வாயு சலித்து புலன்கள் வழியாக வரும்போது அகங்காரம் என்கிற மனத்தின் கூரை கொண்டு இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. இவையெல்லாம் புருவ மத்தியத்திலே ஒடுங்கும் போது சிருஷ்டி என்பது முடிந்து போய் உருவாக்கப்பட்ட அனைத்து காட்சிகளும் அழித்து ஒழிக்கப்படுகின்றன. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் திரைப்பட காட்சி காட்டப்பட்ட வெள்ளைத்திரையை போல புருவ மத்தியம் வெறும் சாட்சியாக மாத்திரம் இருக்கிறது. அது மாயையாக இருக்கிறது. அதுவே சகலத்திற்கும் மூலமாகவும் இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.